Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோவில் அண்ணன் மண்டையில டோப்பாவை கழட்ட, இன்னொரு பக்கம் நாயை விரட்ட, இங்க பிரிட்ஜுக்கு பூட்டு போட, இன்னொரு பக்கம் தண்ணிக்குள்ள முட்டு போட, அப்படின்னு பல காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ஏங்க, நம்ம எல்லாரும் மொட்டை மாடியில துணியை விரிச்சு காய போட்டு தான் பார்த்திருக்கோம். ஆனா இது கொஞ்சம் புதுசா இருக்குங்க. தலைமுடியை விரிச்சு போட்டு காய வச்சுட்டாலே இது அப்படியே காஞ்ச ஒண்ணு எடுத்து அயன் பண்ணிடாம. டேய் மச்சான், சிம்பிளான வேலைடா. பட்டி பூசும் போது மட்டையை பிடிக்கணும். அப்படியே மச்சான், பிடிச்சிட்டா போச்சு. சார், வெயிட் அதிகமா இருக்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஏக்கு சார் இப்படி டான்ஸ் ஆடுறீங்க? அட என்ன சார், நீங்க வீட்டுல காலையில சொல்லிட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்லையா? ஏன் இல்ல, அப்படி சொல்லிட்டு வராந்தா போய் ஓடி போய் சொல்லிட்டாங்க போங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏங்க, கேஸ் விற்கிற வேலைக்கு நீங்க என்னங்க கேஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க நம்ம அண்ணன் தெரியாம வழி மாறி வந்துட்டாப்ல. சரி, காரணம் பாட்டி யார்கிட்டய வழி கேட்க போறாங்கன்னு பார்த்தா, எங்க இருந்தாலும் போனா மெயின்ரோடு போயிடலாம். போயிடலாம் போங்க. பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? ஏங்க, அடிக்கடி பிரிச்சு திறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு சில பல செட்டப் எல்லாம் பண்ணி சங்கிலியால போட்டு பூட்டெல்லாம் போட்டாச்சு. ஒண்ணு புரியல, கைப்பிடியில பூட்டு போட்டா உனக்கு எவன்டா பிரிச்சு திறக்க முடியாதுன்னு சொன்னது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சார், வீட்டுல நிம்மதியா படுக்க முடியல சார். காலங்காத்தால விடிய காலையில எழுப்பி விட்டுறாங்க. சரி, அங்க படுத்தா வேலைக்காக சொல்லிட்டு பெட்ஷீட் போற கீரெல்லாம் எடுத்து வந்து தண்ணியில படுத்தா நல்லா சுகமா இருக்கு சார். அதெல்லாம் சரி, பாம்பு கிம்பு உள்ள போயிடாம. எங்க நம்ம அக்கா மண்டக்குளாராவி கிச்சன் மேல ஏறி நின்று ரீல்ஸ் எடுக்க, ஓடு எங்களுக்கு பக்கம் வருவனி. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. ஐயோ, பயங்கரமான ஜோக்கா இருக்கும் போலயே. என்ன ஜோக்குன்னு தெரிஞ்சா நம்மளும் கூட சேர்ந்து விழுந்து சிரிக்கலாமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எங்க 4 ஸ்டெப் மேல வச்சு மேல உள்ள பொருள்லாம் அடியாச்சு. அடுத்து கீழே 2 ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, இப்படி ஆகி போச்சுங்க. என்னடா நடக்குதுங்க? எங்க 3 பேர் பைக்கை தண்ணிக்குள்ள இருந்து தள்ளிட்டு வந்தாங்க. சரி, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, ஏங்க உயிர் நண்பர்களுங்க, நீங்க எப்படி விட்டுட்டு வீடியோ எடுக்கலாம்? இங்க நம்ம அண்ணன் காரை பார்க் பண்ணிருக்காப்ல. பார்க் பண்ணும்போது லைட்டா மரம் கொஞ்சம் உரசிருச்சு. அதுக்காண்டி காரை நோட்டுமா இல்லையா? அவர் காரெல்லாம் நோட்டல, மரத்தையே நோட்டி வச்சிட்டு இருக்காரு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? யாரா இவன்? எங்க அக்கா மண்டையில முடி கொஞ்சம் முன்னாடி களைஞ்சிருக்க, அண்ணன் கொஞ்சம் பின்னாடி இழுத்து சரி பண்ணாரு. ஐயோ, அவசரப்பட்டமோ? அப்ப இது ஒரிஜினல் முடி இல்லையா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சார், ஒரு 30 அடி ஹைட் இருக்கும் சார். துணியை கழட்டி போட்டு குதிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா குடுகுடுன்னு ஓடிட்டான் சார். எப்படிரா? அத போனை திருப்பி பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். ஏன் சார், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வாங்கினீங்க? சைனா பஜார்ல. ஏன் இல்ல, இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறேன், நீங்க வேற வாங்கிக்காங்க. சரி, தண்ணிக்குள்ள கொண்டுட்டானா பயப்புள்ள, ரொம்ப குளிருமே, ஹீட்டரை வச்சு ஹீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்ட கொண்டு போய் ஹீட் பண்ணா அலோவா. இங்க நம்ம அண்ணன் பந்து பிடிக்கிற வேகத்தை பார்த்தா அண்ணனை தாண்டி ஒரு பந்து கூட கோலுக்குள்ள போகாது அப்படின்ட்டு பார்த்தா, नक செத்தப்ப. எங்க காதல் செலிப்ரேஷனுங்க. சரி, ஆசையா கட்டி பிடிச்சோம் அப்படின்னா காதல் கண்ணை மறைச்சு கண்ணா பின்னான்னு உருளுது. ஆணியா புடுங்க வேணாம். செல்லமே செல்லமே தங்கமே
கொய்யால டேய் என்னடா கருமோ இது பொண்ணுங்களாம் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சரி இது இதோட முடியும் அப்படின்னு பார்த்தா கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க பாருங்க. பிரசவத்துல குழந்தை என்னடா ட்ரெஸ் மேக்கப்லாம் போட்டு வருது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இங்க நம்ம அக்காவை மொல்லா மாமத்துனா ஜாஸ் வராதுன்னு சொல்லிட்டு வேகம் மாமத்து சொன்னா வர்ற மாதிரி டேய் கொய்யால எப்படி தூங்குறான் பாரு. டேய் எலும்புடா வீடுக்குள்ள தண்ணி வந்துருச்சுடா. டேய் அவனை ஏன்டா இப்ப வர நான் போயிட்டு அப்புறமா வர சொல்லு. டேய் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பாருடா நீ. பாரு தம்பி இந்த இடத்துல ஒரு வெள்ளை முடி நட்டுக்கு நிக்குது அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருப்பா. இந்த இடத்துலயா சார்? இல்ல இந்த இந்த இடத்துல சார் இந்த இடத்துலயே பாருங்க. அதுல இல்லப்பா அப்ப இங்க பாருங்க சார் இந்த இடத்துலயா இந்த இடம் தான் கரெக்ட் கரெக்டா இதை மட்டும் கட் பண்ணி விட்டுரு. இந்த இயற்கையின் அழகு இருக்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே கையை விரிச்சோம் அப்படின்னா பக்கத்துல வந்துடும். சோழி முடிச்சு ஏங்க அது பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்றுட்டு போகுது. நீங்க அது பக்கத்துல போயிட்டு வாடா 2 பேர் பரதநாட்டியம் ஆடலாம்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அது கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால வந்துருகின்ற போது அதனால ஓடிடுங்க. சார் பெரிய மோனக்காரங்க சார் நீங்க எப்படி சார் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? அதான் வர்க்கீஸ். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. எங்க கார் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தீங்க. சரி சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காரை யூட்டன் போட்டு அப்படியே சுத்தி பாக்குறதுக்கு போனா காருக்குள்ள தூக்கி ஆபீஸ ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. ராமு காலம் மாறி போச்சுடா. வர்ற மாதிரி ஏங்க மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லா தண்ணிங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்ச தண்ணி கிடையாது முட்டை அளவுக்கு தண்ணி. நீ வரலாம் நான் பாத்துக்கிறேன். சரி வர மாட்டியா? அப்ப நான் கிளம்புறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு பாராட்டு. இங்க நம்ம அண்ணனுங்க 2 பேரும் டெய்லி இங்க தான் வழக்கமா குப்பை எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க கெட்ட நேரமா என்னமோ தெரியல. லூஸ் இல்லனே மென்டல். இங்க நம்ம அண்ணனுக்கு குழந்தை மனசு அதனால வண்டியை டாப் கீரை போட்டு ஆக்சிலேட்டர் அழிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் வண்டியை மெதுவா வந்தீங்கன்னா வண்டி ரொம்ப ரொம்ப குலுங்குது. இங்க ரோட்ல பயங்கர டிராபிக். பின்னாடி வந்த வண்டிக்காரு எப்ப பார்த்தாலும் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாரு. கட்டுப்பான நம்ம டிரைவர் இறங்கி என்ன பண்ணாரு பாருங்களேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.